Ja, vielen Dank. Sehr geehrte Damen und Herren, liebe Mitglieder der Gemeinde, liebe Gäste. Es ist mir wie in jedem Jahr eine große Ehre, Sie alle heute hier in Homburg zum diesjährigen Hindu-Tempelfest begrüßen zu dürfen. Und ich darf Ihnen sagen, dieser Hindu-Tempel ist aus unserer Stadt und aus unserem Stadtbezirk hier in Homburg nicht mehr wegzudenken. An dieser Stelle schon mal vorab vielen Dank für Ihre Freundschaft. Dieses Fest ist mehr als nur ein religiöses Ereignis, es ist ein lebendiger Ausdruck von Glaube, Gemeinschaft und Kultur und gelebter Tradition. Ein Fest des Lichts, der Farben, der Musik, der Verbundenheit. Und gerade hier in einem vielfältigen und offenen Stadtteil wie Homburg zeigt sich, Vielfalt ist unsere Stärke. Ich danke Ihnen herzlich für Ihren Beitrag zum interkulturellen und interreligiösen Zusammenleben. Solche Begegnungen fördern Verständnis, bauen Brücken und schaffen Vertrauen in einer Zeit, in der genau das wichtiger ist denn je. Ein besonderer Dank gilt allen, die an der Organisation und der Durchführung dieses Festes beteiligt sind. Mit Zeit, mit Hingabe und großem Herz, insbesondere natürlich auch an Sie und Ihren Priester, Oberpriester, dass er immer wieder hier ist und dieses Fest anleitet und uns seinen Segen spendet. Ich wünsche Ihnen und uns allen ein gesegnetes Tempelfest, inspirierende Momente, gute Gespräche und das schöne Gefühl, Teil einer Gemeinschaft zu sein, die über Grenzen hinweg verbindet. Und ich darf Ihnen ganz herzlich sagen, vielen Dank. மாநகரத்திலே வந்து இந்த ஆலயம் வந்து ஒரு மிகப்பெரிய இதயத்தை பெற்றிருக்கின்றது. அந்த நகரத்தினுடைய பெரும் அடையாளமாக மாறி இருக்கின்றது. அது எண்ணத்திலேயே நாங்கள் மாற்றியமைக்க முடியாத அளவிலே இந்த ஆலயம் ஒரு பெயரை பெற்றிருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். அதேவேளையில் சமய எல்லைகளை கடந்து நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடாகவும் ஒற்றுமையினுடைய நிலைப்பாடாகவும் இந்த ஆலயம் திகழ்கின்றது, இந்த திருவிழா நிகழ்கின்றது என்று கூறியிருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்விலே தன்னை அழைத்ததற்கு நன்றியையும் தெரிவித்திருக்கின்றார். இப்படி இந்த நிகழ்வு சிறப்புற நடைபெறவும் பலருக்கு வேண்டியது கிடைக்கவும் ஒரு நிறைவான தருணங்களை உள்ள ஒரு விழாவாக இது அமையும் என்று அவர் கூறிக்கொள்கின்றார். நன்றி. இந்த வேளையில் சாதநாயகி சமேத சந்திரமௌலீஸ்வரனுடைய தேர்திருவிழா இன்னும் சில நிமிடங்களில் ஆர்வம் காண இருக்கின்றது. ஆகையால் நாம் முதலிலே குறிப்பிட்டதை போன்று இளைஞர்களும் அடுத்த தலைமுறைக்கும் இந்த ஆலயம் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். அந்த வேளையில் நாங்கள் அதாவது இளைஞர்கள் தான் பாதைகளிலே இடையிடையாக நின்று உங்களுக்கான போக்குவரத்துகளை அவர்கள் நிர்ணயிக்க போகின்றார்கள். ஆகையால் அவர்கள் சொல்லுகின்ற நேரங்களிலெல்லாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கி இந்த சட்டத்திட்டத்துக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். முக்கியமாக அந்த டிராம் வருகின்ற பாதைகளிலே வந்து காவடிகள் ஆட வேண்டாம், அதை நிற்காமல் அதை தாண்டி போகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முக்கியமாக எமது அந்த உரிமங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு நேர கட்டளைக்கு தான் இருக்கின்றது. அதற்குள் எல்லாத்தையும் நாங்கள் நிகழ்த்தி அதை சிறப்பாக்க வேண்டும். ஆகையால் அந்த டிராம் ரோட்டுகளில் வந்து நிற்காமல் அதை வேகமாக அந்த பகுதிகளை கடந்து செல்லுமாறு மீண்டும் ஒரு முறை ஆலய நிர்வாகத்தினர் உங்களது கவனத்துக்கு கொண்டு வர இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த வீடுகளுக்கு முன்னால் இருக்கின்ற அந்த பார்க்கலாற்றில் இன்றை நீங்கள் கட்டணங்கள் இன்றி அதாவது தனிப்பணங்கள் இன்றி ஆலயத்தினுடைய உரிமங்களை பெற்று நீங்கள் அங்கே வாகனங்களை நிறுத்தக்கூடிய ஒரு அனுமதியை இந்த வருடத்திலே ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். ஆகையால் அங்கேயும் நீங்கள் வாகனங்களை தரித்துக் கொள்ளலாம் என்பதை இந்த வேளையில் கூறிக்கொள்கின்றோம். இந்த வேளையில் வாகனம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்போது ஒரு வாகனம் ஒன்று உடனடியாக அந்த இடத்தை விட்டு நகர்த்த வேண்டும். MKLS 4260 சிவப்பு